Hi guys, welcome to Shruthis Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இஞ்சி சட்னி. இஞ்சில நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அடை தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த இஞ்சி சட்னியை 5 மினிட்ஸ்ல ரொம்பவே குவிக்கா செஞ்சிடலாம். எப்படி சூப்பரா நல்லா டேஸ்டா செய்யறது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. இஞ்சி சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டா காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவு இஞ்சிய இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா இதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவு இத ஒரு கரண்டி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் இதோட பச்சை வாசனைலாம் போய் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளி எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய ஆட் பண்ணிக்கோங்க. 4ல இருந்து 5 வரமிளகாய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா லைட்டா அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டுக்கே சூப்பரா ஜீரகம் எல்லாமே பொரிஞ்சு வந்துடும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை, இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி துவையலை அப்படியே இதுல ஆட் பண்ணி நல்லா இதுல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட இஞ்சி சட்னி ரெடி ஆயிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சாதான் இஞ்சி சட்னி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடை தோசை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இஞ்சி சட்னில புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ரொம்ப சூப்பரா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ருத்திகாக்கு இஞ்சி சட்னி கொஞ்சம் காரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா அவளுக்கு நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தேன். நீங்களும் இந்த இஞ்சி சட்னி ரெசிபியை சேம் மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys, ishq you all.